Thank you, sir. Thank you very much. கேட்கறதா சார்? Am I audible, sir? சார் கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். Thank you very much, sir. Thank you very much. या देवी सर्वभूतेषु मातृरूपेण समतितः नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु मातृरूपेण समतितः नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु मातृरूपेण समतितः நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் எல்லா உயிரிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம். ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தே சரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், நண்பகல் வணக்கங்கள். முக்கியமாக ஸ்ரீ ஆரோக்கியரா சென்டர்ல பேச கிடைச்சது எனக்கு பாக்கியம். அதை 7வது தடையா கூட்டதற்கு ரவி முருகப்பன் ஐயா அவர்களுக்கும் மெய்யம்மை ஆட்சி அவர்களுக்கும் மிகவும் மங்களத்துடன் ஆரம்பிக்கின்றேன் இந்த டாக்கை. அதற்கு முன்னாடி மிக அற்புதமான வரதராஜன் ஐயாவோட பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் வித் டிரான்ஸ்லேஷனும் அம்மா அவர்கள், ஷியாமலா அம்மா அவர்கள் அவ்வளவு அற்புதமான அனுபவங்கள். அதை பத்தி ஒவ்வொரு அவர் அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் அந்த வாரம் முழுவதும் அதே நினைச்சிட்டு இந்த வாரம் என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துட்டே இருப்போம் நம்ம எல்லாரும். அதே மாதிரி அதையும் அனுபவிச்சேன். 1928 வருடத்திலிருந்து 1938 வருடம் வரை வருடத்திலே 3 நாட்கள் பகவானும் அன்னையும் தரிசனம் கொடுப்பார்கள். பிப்ரவரி 21 அன்னையோட பிறந்த நாளின் போது, ஆகஸ்ட் 15 பகவானுடைய பிறந்த நாளின் போது, அதன் பிறகு நவம்பர் 24 1926 பகவானுக்கு கிருஷ்ணா கான்சியஸ் இறங்கின நாள். சோ அதை சித்தி டே என்று 1928 அம்மா 27வது வருடம் பிப்ரவரி 21 பொழுது பகவான் ஒரே ஒரு மதர் யார் அப்படிங்கிறத பத்திய ஒரே இதை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா என்டர் இன்டு இன்டகிரல் யோகாவை காண்பித்துவிட்டார். அதனால என்ன, 1928 பிப்ரவரியிலிருந்து வருடத்திலே 3 நாட்கள், இந்த 3 நாட்களும் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அன்னையுடன் காட்சியிருப்பார். ஆனால் 1938 வருடம் என்ன ஆயிற்று என்று உங்களுக்கு தெரியும். 2 நாள் முன்னாடி பகவான் புலித்தோல் கால் தடுக்கி கீழே விழுந்து வலது முழங்கால் முறிந்து விட்டது. பகவான் அன்னையின் மீது எதிர்சக்திகளை விடாமல் பாதுகாப்புக்கும் படுத்தி கொண்டிருந்ததனால் தன்னை அது தாக்கும் என்பதை கவனம் இல்லாமல் இருந்ததனால் அவ்வாறு நடந்தது என்று கூறுகின்றார். அதனால் என்ன ஆயிற்று என்றால், இந்த நவம்பர் அந்த 1938 வருஷம் தர்சனம் கிடைக்கவில்லை. எல்லோரும் பதறி போனார்கள். பிறகு பிப்ரவரி 21 மதர் மட்டும்தான் அந்த 1939 தர்சனம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் மதர் இனிமே மறுபடியும் ஆகஸ்ட் 15 வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணுமா பகவானுக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஆமா அவரோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீங்க மார்ச் 29 நீங்க வந்த நாள்ல மறுபடியும் தர்ஷனம் கொடுக்கலாமே என்று சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லை, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சரியாகணும், முடியாது என்று மறைத்து விட்டார்கள். பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து எல்லா சாதகர்களும் அன்னையை மிகவும் வேண்டி கவனித்தார்கள். அதற்குள்ள ஓரளவுக்கு பகவானுக்கும் நன்றாக வந்ததனால் 1939 வருஷத்திலிருந்துதான் ஏப்ரல் மாசம் 24 அது அன்னையே கூறுகிறாள், நான் திரும்பி 2வது முறை வந்தது எதிர்பட்சக்திகளை எதிர்ப்பதற்காகங்கிறதுனால அது விக்டரி டே என்ற பெயரிலேயே அது அடங்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த கல்கத்தாவில் இருந்து வருபவர்கள் பெங்காலிகள் ரொம்ப ஜாஸ்தி, குஜராத்தில் வருகிறார்கள், எல்லாரும் வந்தா கூட அது ஒருவர் முதல் தடவையாக வருகிறார். சோ அவர் என்ன சொன்னார், நான் அரவிந்தரை பாக்குறதுக்காண்டி காத்துட்டு இருக்கேன் இந்த தர்ஷன் போது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அரவிந்தர் தனியா தர்ஷன் கொடுக்க மாட்டாங்க, மதரோட தான் தர்ஷன் கொடுப்பாங்கன்னு. அது யார் அது மதர், எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொன்னார் அவர். உனக்கு தெரியாதா, பரவாயில்ல, ஆனால் இந்த ரூம்ல நம்ம நுழையும் போது முதல்ல மதர் பக்கத்துல அரவிந்தர் இருப்பார், அதனால நீ மதரையும் அரவிந்தரும் சேர்த்துதான் பார்க்க முடியும்னு சொன்ன உடனே, சரி பரவாயில்ல நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் லைன்ல இருக்கார். உள்ள நுழையும் போது ஒரு அற்புதமான காட்சி அவருக்கு கிடைத்தது. என்ன அப்படின்னா, மதரோட பட்டு போன்ற பாதம் தங்க நிறமாக மாறி தகதகதகவென்று ஜொலிக்க ஆரம்பித்தது.
பிரமித்து போன அவர் மிக அருகில் வந்து அந்த 2 தங்க பாதங்களையும் தொட்டு கண்ணிலே ஒத்தி கொண்டார். பிறகு மறுபடியும் தொட்டு தலையிலே ஒத்தி கொண்டார். 3வது வரை மறுபடியும் தொட்டு மார்பிலை ஒத்தி கொண்டு அரவிந்தர் பக்கம் திரும்பவே இல்லை, அப்படியே திரும்பி சென்று விட்டார் அவர். இப்பொழுது இந்த அன்பருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் என்ன நடந்தது என்றால் அதுவே வேதியியல் மாற்றம். இந்த வேதியியல் மாற்றம் என்பது என்ன என்பதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். நம்ம முகத்துல வந்து பஞ்ச ஞானேந்திரியங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் 2 கண்கள், 2 காது, மூக்கிலே இருக்கும் 2 நாசி, நாக்கில் இருக்கும் சுவை நரம்புகள், பிறகு இந்த தோல். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன என்றால், ஏன் பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்று பெயர் வந்தது என்றால், இந்த கண்கள் இறைவனைத்தான் பார்க்க வேண்டும். அதனால் இந்த காதுகள் இறைவனை பற்றி சொல்வதையே கேட்க வேண்டும். இந்த நாசி இறைவனுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்ட திருவருள் உணவையே சுவைக்க வேண்டும். இந்த நாக்கு நாசியோ அந்த சந்தனம் எவ்வாறு அங்கு இருக்கும் இது என்று அதையே உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே கீழே விழுந்து நாம் இறைவனை வழங்கும் பொழுது இந்த ஸ்பரிசமும் அந்த இறைவனுக்கே. எனவேதான் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்று பெயர். அப்படியானால் வேதியியல் மாற்றம் என்றால் என்ன அப்படின்னு என்றால், அதற்கு திருமூலர் ரொம்ப அழகாக கூறுகிறார். கருத்த இரும்பே கனகமது ஆனால் மரித்து இரும்பாக வகையது போல என்று கூறுகிறார். ரசவாத கல் என்று ஒன்று. அந்த ரசவாத கல்லினால் ஒரு இரும்பை அப்படி தடவி விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இரும்பு தங்கமாக மாறிடும். அது மறுபடியும் திரும்பி தங்கமாகத்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் ஆரம்பிக்கிறார். கருத்த இரும்பே கனகமது ஆனால் மறுத்து இரும்பாவாக வகையது போல. அடுத்த 2 விதிலே குருவோட அருளை பற்றி மிக அற்புதமாக திருமூலர் கூறுகிறார். குறித்த அப்போதே குருவருள் பெற்றால் மரித்து பிறவியில் வந்து அணுகானே என்று கூறுகிறார். இதுவே நாம் இன்று பார்க்க போகும் அந்த வேதியியல் மாற்றம். பகவான் கூறுகிறார், இந்த இன்டகிரல் யோகாவை அன்னையின் அருள் இல்லாமல், அன்னையை குருவாக வைத்துக் கொள்ளாமல் யாராலும் வரவே முடியாது. அதுதான் பேசிக் கண்டிஷன் என்றே சொல்லுகிறார். சோ இந்த வேதியியல் மாற்றம் நம்முள் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலும் இந்த நிகழ்ச்சியும் கூறுகின்றது. இந்த வேதியியல் மாற்றத்தை பற்றி மேலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆதி சங்கராச்சாரியார் 4 இடத்தில் சங்கர மடத்தை நிறுவினார். அதிலே ஒரு மடம் வந்து நாசிக்கின் அருகே நிறுவப்பட்டுள்ளது. அந்த இடத்தின் பெயர் என்னவென்று சொன்னீர்களானால் கார்வீர் பதம், KARVARPITHAM, கார்வீர் பித்தம் என்று சொல்லுவது. அந்த இடத்திலே ஒரு சுவாமி ராமா என்பவர் ஒரு 3 வருடங்கள் 1949 1951 வரைக்கும் அவர் 3 வருடங்கள் மட்டும் அவர் வந்து ஆச்சாரிய பீடத்தை அனுபவித்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரால் வந்து ஒரு நிலையில்லாம ஒரு மனது இருந்தது. அப்பொழுது அன்பர் ஒருவர் வந்து, நீங்கள் வாருங்கள், பாண்டிச்சேரிக்கு வாருங்கள், அங்கே அரவிந்தர் இருக்கிறார், ஸ்ரீ அன்னை இருக்கிறார் என்று சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொடுத்து அவர் 21 நாட்கள் அரவிந்த் ஆசிரமத்தில் இருந்தார். அவர் லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் என்ற ஒரு அற்புதமான புஸ்தகத்திலே இந்த சுவாமி ராமா அவர்கள் அந்த 21 நாள் அந்த அரவிந்த ஆசிரமத்தில் இருந்த அனுபவத்தை அன்னையுடன் பல முறை கூட்டு தியானம் செய்ததும், ஒரு முறை அரவிந்தரை பார்ப்பதையும் பற்றியும் அதிலே விளக்குகிறார். இதே இவர் வந்து மறுபடியும் என்ன ஆயிட்டு திரும்பி போய்விட்டார். அன்னை அரவிந்தரை எல்லாம் தரிசித்து விட்டு அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் காஜிபூர் உத்தரப்பிரதேசத்துல ஒரு டாக்டர் TN தத்தா என்று ஒருவர் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி வர வின்டர் சீசன்ல ஒரு 6 நாள் நீங்க ரமணாசிரமம் வாருங்க, திருவண்ணாமலை, நீங்க பாண்டிச்சேரி பக்கத்திலே திருவண்ணாமலை இருக்கிறது, அங்க திருவண்ணாமலையில வாருங்கள் என்று மறுபடியும் அவரை அழைத்து 6 நாட்கள் இந்த சுவாமி ராமா திருவண்ணாமலையில் இருந்தார். அந்த 6 நாளும் ஒரு தடவை கூட பகவான் ரமண ரிஷிகள் பேசவில்லை, ஒன்றும் பண்ணவில்லை. அதனால அப்பொழுது அவர் கூறுகிறார், நயன தீட்சை என்று பகவான்
ரமணா கொடுப்பார் ரமணர் அவர்கள். அந்த நயன தீட்சையின் மூலமாகவே என்னென்ன கன்மை பண்ண வேண்டும் என்பது அவ்வளவுத்தையும் எனக்கு கன்மை பண்ணிவிட்டார் என்று சுவாமி ரிஷி கூறுகிறார். அப்படி என்றால் வேதியியல் மாற்றம் என்றால் என்ன என்றால், நாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து H2 தண்ணியா மாறுறதுங்கிறது. அதனாலதான் நான் இங்கிலீஷ்ல நான் சொல்ல விரும்புறேன்னு சொன்னேன். வேதியியல் மாற்றம் அதெல்லாம் ஆர்டினரி கெமிக்கல் சேஞ்ச். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிக உயர்ந்தமா என்னென்ன அரவிந்தர் அன்னை அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கார்கள். அதனால் நம்முள் ஏற்படும் என்ன மாற்றங்கள், அதுவேதான் வேதியியல் மாற்றம். இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை கூட கொடுக்கின்றேன். கல்கத்தாவில் ஒரு பிரபலமான வக்கீல் விஸ்வநாத தத்தா என்று, அவருடைய மனைவி புவனேஸ்வரி, இவர்களுடைய 8வது புத்திரன் அவருக்கு நரேந்திரநாத் தத்தா என்று பெயர் வைத்தார்கள். நரேந்திரநாத் கல்வி கேள்விகளெல்லாம் மிக சிறந்தவராக இருந்த நரேந்திரநாத் இப்பொழுது பிஎஸ்சியை முடிக்க போகிறார். ஆனால் அவருள் பிறந்ததிலிருந்தே அது வரைக்கும் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் மிகவும் முற்றி போயிட்டது. எனவே அவர் பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்பார், இறைவனை நீங்கள் கண்டதுண்டான்? பாதி பேருக்கு மேல இறைவனை கண்டதுண்டா, அதை எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஒரு சிலர் நான் இறைவனை பார்த்திருக்கிறேன்னு சொன்னோடனே, எனக்கு அந்த இறைவனை காட்டீர்களா என்று கேட்டால், அது எப்படி பார்க்க முடியும், அதுக்கெல்லாம் நிறைய சாதனா மார்க்கெல்லாம் இருக்கு, போப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறத பார்த்து ஒருவர் வந்து கூட்டார், நரேந்திரா இங்க வார், என்ன இங்க காளி கோவில் ஒண்ணு இருக்கு தட்சிணேஸ்வர்ல, இந்த தட்சிணேஸ்வர் காளி கோவிலுக்கு போ, அங்க ஒரு பூசாரி இருக்காரு, அவர் பேரு கதாதரன் பேரு, ஆனா நாங்கெல்லாம் அவரை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு கூப்பிடுவோம். நீ போய் அவரை பார்த்து நீ கேட்டிய இந்த 2 கேள்வியை, அந்த 2 கேள்வியை அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நரேந்திரநாத தத்தர் விடுவிடு என்று ஓடி இருந்தார். அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடையிலே ஒரு வேஷ்டி, 4 முழ வேஷ்டி கூட இல்லை, அதை கட்டி கொண்டு தோல் மேலே ஒரு துண்டை மட்டும் போட்டுக்கொண்டு இவர் வந்தவுடன் புன்மருளுடன் அவரை பார்க்கிறார். அவரிடமும் நரேந்திரநாத தத்தா கேட்கிறார், கடவுளை நீங்கள் பார்ப்பதுண்டா என்று. உடனே கூறுகிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த தோளிலே துண்டு இருக்கிறதை நீ எப்படி பார்க்கிறோயோ அதே மாதிரி இறைவனை காளியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றார். எனக்கு காண்பிருக்கிறீர்களா என்றார். அதற்கத்தானப்பா காத்து கொண்டிருக்கிறேன், வா என்று நரேந்திரநாத தத்தரை சுவாமி பரமஹம்சர் அணைத்துக் கொண்டால், அப்பொழுது அவருள் ஒரு பெரிய மாற்றம், வேதியியல் மாற்றம் ஏற்பட்டது. பெரிய ஷாக் அடித்தாற் போல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு சிறிதாக அவர்தான் சுவாமி விவேகானந்தராக வேதியியல் மாற்றம் நடந்து விட்டார். சோ இந்த வேதியியல் மாற்றத்தை பத்தி இவ்வளவு கொஞ்சம் கலோக்கியலா கூட உங்களுக்கு சொல்லலாம். அப்படின்னா இந்த எப்படி நம்ம புராணங்கள் எல்லாம் நம்மள்ட்ட இந்து புராணங்கள்ல 18 புராணங்கள் இருக்கிறதோ, அதே மாதிரி கிரீக்லயும் புராணங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு புராணம் கூறுகிறது, மைதாஸ் என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த மைதாஸ் என்ற அந்த அரசன் ஒரு தேவதையை பார்த்து கடுமையான தவம் செய்தான். அந்த தேவதை கடைசியாக அவனுடைய தவத்துக்கு இறங்கி என்ன வேண்டும் என்று கேட்டது. அவன் சொன்னான், மைதாஸ், நான் எதையெல்லாம் தொழுகிறேனோ அதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த தேவதைக்கு முகத்தில் ஒரு புன்முறுவல் வந்தது. ஆமன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் இந்த தேவதை சிரிக்கிறது அப்படின்னு. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எய்தாப்புல இருக்க பூங்கொத்தை தொட்டான், அது தங்கமா மாறிடுச்சு. ஒரே சந்தோஷம். டேபிளை தொட்டான் தங்கம், எதை தொட்டாலும் தங்கம் ஆயிடுச்சு. உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணா, யார் அங்கே எனக்கு பசிக்கிறது, உணவு கொண்டு வா அப்படின்னு சொன்னான். உணவு கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த உணவை சாப்பிடுறதுக்காண்டி தொட்ட உடனே அது தங்கமா போய்விட்டது. தங்கத்தை எப்படி சாப்பிடுவது? ஆனால் ஒரே பசி. இப்பொழுது தாகம் வேறு ஏற்படுத்தி விட்டது. சரி என்று தண்ணீரை எடுத்தான். அந்த தண்ணீரை அவன் தொட்டவுடன் அதுவும் தங்கமாக மாறிவிட்டது. இப்பொழுது புரிந்தது மைதாசருக்கு, ஏன் அந்த தேவதை முகத்தில் புன்முறுவலும் புரிந்தது. மீண்டும் கதறி எழுதான். அந்த தேவதை வந்தது, என்னப்பா ஆச்சு என்றது. எனக்கு நான் பழையபடியே போயிடுறான், இந்த வேண்டாம் இந்த டச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்பவும் ஆமன்னு சொல்லிட்டு மறைந்து விட்டது. பழையபடி அவன் அழகாக சாப்பிட்டு எல்லாம் இருந்தான். இது ஆங்கிலத்தில மைதாஸ் டச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடியமையே கொடுத்திருக்கிறது. அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியாவுல 2 சமூகத்தார் தான் வியாபாரத்திலே தலை சிறந்து இருக்கிறார்கள். ஒருவர் நமது நாட்டுக்கோட்டை
செட்டியார்கள் என்று சொல்லப்படும் நகரத்தார்கள், மற்றொருவர் வடக்கிலே மார்வாடி என்னெல்லாமோ சொல்லுவாங்க, ஜெயின்னு நமக்கு அவ்வளவா தெரியல. அந்த அந்த கம்யூனிட்டி. இப்ப இந்த கம்யூனிட்டியில வந்து ஒரு விசேஷமான ஒன்று என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால் ஐந்தொகை என்று ஒரு பேலன்ஸ் ஷீட் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஐந்தொகை அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் நகரத்தார்கள். அதுல என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு, அவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்க ஆரம்பிக்கும் போது ஆட்சிகையிலேயோ அப்பச்சிகையிலேயோ முதல் வியாபாரம் முதல் காசு வாங்குவார்கள். ஏன்னா அது அந்த மைதா ஸ்ட்ரெச் வேதியியல் மாற்றம் என்பதால். சோ வேதியியல் மாற்றம் என்பது என்ன என்றால் இதுதான். இந்த வேதியியல் மாற்றத்தை பற்றி நாம் அன்னை பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். அதுதான் அடுத்த அரை மணி நேரம். வேதியியல் மாற்றம். ஸ்ரீ அன்னை அவர்கள் ஒரு அற்புதமான கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அரவிந்தரோட ஆங்கிலம் மிக 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 உயர்ந்த ஆங்கிலம். அதை புரிந்து கொண்டு படித்து அவர்களுடைய உள்ளர்த்தங்களை பார்த்து வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அன்னையின் ஆங்கிலம் அவ்வளவு ரொம்ப நன்றாக இருக்கும், சுலபமாக புரியும். அன்னையோட மதர் டேங்கு பிரெஞ்சு, பட் ஆங்கிலத்திலே அவங்க எழுதியதெல்லாம் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் ஐயா கூட இப்படி படித்தார்கள், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுல என்ன விசேஷம் என்று கேட்டீர்களானால் மிக 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 ஆழமாக அன்னை அவர்கள் அழகாக விளக்குவார்கள். விளக்கி விளக்கி போகும்போது படித்து நம்ம பிரமிப்பின் உச்சியே அடங்கிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கட்டுரை அன்னையோடைய கட்டுரை. அதை பற்றி தான் அடுத்த அரை மணி நேரம் நாம் பார்க்க போகிறோம். அந்த கட்டுரை என்னவென்றால் மரண பயமும் அதை நீக்கும் 4 வழிகளும் என்பதுதான் கட்டுரை. என்ன அற்புதமான கட்டுரை தலைப்பு பாருங்கள். The fear of death and the 4 methods of conquering it. இதுதான் அன்னையோட மிக அற்புதமான ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை வந்து அவங்க 4 வழிகளில் எப்படி மரண பயத்தை தீர்க்கலாம் என்று அன்னை விரிக்கிறார்கள். அந்த 4 வழிகளை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் அன்னை சொல்கிறார்கள் ஏன் பயம் வருகிறது என்பதை பற்றி ஒரு பேராவும், அந்த பயத்தை பற்றி இன்னும் முக்கியமான இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பத்தி இன்னொரு மேலு இருப்பாராவும் போட்டு முதலில் மரண பயத்தை பற்றி அழகாக விளக்கி விடுவார்கள் அன்னை. அவர்கள் அன்னை கூறுகிறார்கள், perhaps the greatest obstacle in the way of man's progress is fear. A fear that is many-sided, multiform, self-contradicting, illogical, unreasoning and often unreasonable. இந்த மாதிரி ஆரம்பிச்சு அன்னை அவர்கள் வந்து இந்த பயம் அப்படிங்கிறது வந்து அன்னையோட ஒரு மிக அற்புதமான ஒரு இது. என்னுடைய குழந்தை பயப்படக்கூடாது என்பதுதான் அன்னையோட ஒரு அற்புதமான கோல்டன். அத மாதிரி இந்த ரொம்ப அழகா ஏன் இந்த மாதிரி பயம் வந்து வருது அப்படிங்கிறத பத்தி மேல 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 அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போய் முத்தாய்ப்பா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, fear in itself is one of the greatest obstacles to the conquest அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, for one cannot conquer when one fears. ஒருத்தர் பயந்துட்டாலே வெற்றி அடையவே முடியாதுன்னு சொல்லிட்டு, and one who fears death has already been conquered by it ன்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பா சொல்றாங்க அந்த பேரால. அதாவது எப்போ வந்து மரண பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருதோ அப்பவே அவங்க மரணத்தை வெல்லல அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பேரால சொல்லிட்டு அடுத்த பேரால வந்து அடுத்த 2 பேரால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கருத்துகள் இதெல்லாம் அடிப்படை கருத்துகள், few fundamental notions. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் ஒன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல். வாழ்வு ஒன்றே ஆனால் அதற்கு பலவிதமான வடிவங்கள் எல்லாம் உள்ளன என்று. இந்த இன்டிஸ்பென்சிபிள் சைக்கலாஜிக்கல் பேசிஸ் வித் விச் வி ஹேவ் டு ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொல்றாங்க, இந்த பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ஸ்கியூர் டெப்த்துக்கு, தெளிவற்ற ஆழங்கள்ல போய் அது போய் உக்காந்து இருக்கு. அதனாலதான் நம்மளால அதை கிள்ளி எடுத்து வெளியில கொண்டு வந்து அது வந்து வெளிக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தலைப்பு ஒண்ணு கொடுக்குறாங்க. லைஃப் டஸ் நாட் டை, ஒன்லி ஃபார்ம்ஸ் டிசால்வ். அதாவது பல்வேறு தோற்றங்கள்லாம் வருது, அந்த தோற்றங்கள் அதெல்லாம் கீழே போனது. ஆனா லைஃப் அப்படிங்கிறது வந்து அது அங்கதான் இருக்கு, எங்கேயும் போகல அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதைத்தான் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 22வது பதத்துல அழகா அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய
நவானி கிருஷ்ணாதி நரோ அபராணி யததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் என் யானி சம்யாதி நவானி தேஹி அப்படின்னு. எப்போ ஒரு பழைய ஆடை இருக்கிறதோ அது ஒரு வருஷம், ஒரு ஆடையை புதுசா வாங்குறோம், எவ்வளவு நாள் போடலாம்? ஒரு வருஷம் போடலாம், 2 வருஷம் போடலாம், எவ்வளவு நாள் போடுறது? அப்போ பழசா ஆயிடுது, கிழிஞ்சு போயிடுது. அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆன்மா ஏற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்பா உனக்கு எய்தாப்புல இருக்கிற இவங்க எல்லாம் உன்னோட தந்தை, தாயார், பாட்டனார், கூட பிறந்தவர், அது இது எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க அதர்மத்தின் பக்கத்தில் இருக்காங்க, நீ அவங்களை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி மதர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடல் ரீதியான, அதாவது லைஃப் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் தேர், லைஃப் டஸ் நாட் டை, ஒன்லி த ஃபார்ம்ஸ் டிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அந்த ஃபார்ம்ங்கிறது எப்போதும் டிசால்வ் ஆகி போறதுங்கிறனால அப்படிங்கிறத நீ உணர்ந்து இது பண்ணிட்டீங்கன்னா மரண பயம் அப்படிங்கிறதே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 வகைகளான மரண பயத்தை வெல்லும் வழிகளை உனக்கு கூறுகிறேன். அது உங்களுக்கு எது பொருத்தமானது என்பதை பார்த்து நீங்கள் வந்து தனக்குரியதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பயத்தை பத்தி சொல்லிட்டு 4 வகைகளை சொல்றாங்க. சோ அதுல முதல் வகையை பத்தி, அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைக்ரெஷன், கொஞ்சம் வெளியில வர்றேன் நானு. அது என்ன அப்படின்னா, 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் தலைமையானவர். அவருக்கு ஒரு பட்டப்பெயர் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா பிரபன்ன சந்தான கூடஸ்தர் அப்படின்னு. பிரபன்ன சந்தானர்கள் அப்படிங்கிறது இந்த 12 ஆழ்வார்கள். ஆனால் கூடஸ்தர் அப்படின்னா அவருக்கு தலைவராக இருப்பது யாரு என்றால் இந்த நம்மாழ்வார் தான். அதனாலதான் நீங்க பெருமாள் கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா எல்லா அலங்காரம், அப்புறம் அது இதெல்லாம் பூஜை எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து ஒரு சடாரின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. அது மேல 2 கால்கள் இருக்கும். அந்த சடாரிய வந்து தலையிலையும் தோல்லையும் வைப்பாங்க. அந்த சடாரி தான் இந்த நம்மாழ்வார், பிரபன்ன சன கூடஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்போ நம்மாழ்வார் இருக்காரு, அவரோட பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ரொம்ப அழகா அவரோட டிரான்ஸ்லேஷன்ஸ், ஆண்டாள பத்திய டிரான்ஸ்லேஷன்ஸ் அதெல்லாம் வரும்போது அதுல சொல்றாரு அவரு. இந்த மாதிரி காரி அப்படின்னு சொல்லி ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் மதுரையில் பாண்டிய ராஜாவுக்கு கப்பம் செட்டி அவன் ஒரு சிறு நாட்டை ஆண்டு வந்தான். அந்த காரிக்கு பல நாட்கள் குழந்தைகளே பிறக்கவில்லை. எனவே திருக்குறுங்குடி என்ற பெருமாளை பார்த்து வேண்டிக் கொண்டதில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு மாறன் நம்பி என்று பேர் வைத்தான். அந்த மாறன் நம்பி தான் நம்மாழ்வார்னு சொல்லிட்டு பகவான் விளக்கிண்டு, அப்போ நம்மாழ்வாரோட பாடல்களை பத்தி எல்லாம் உலக கவிஞர்களோடு ஒப்பிட்டு வைக்கப்படக்கூடியது அவ்வளவு மிக உயர்ந்தது என்று நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதோடு மட்டும் இல்லாம அவருடைய திருவாய்மொழி அப்படிங்கிறதுல இருந்து பொலிக 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும். அதுவும் அதுக்கு அடுத்து வர 3 பாடலும் சேர்த்து 4 பாடல்களை நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நம்மாழ்வாரோட தமிழ் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தி இருக்கிறார். அந்த நம்மாழ்வாருக்கும் மற்ற 11 ஆழ்வார்களுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்ற 11 ஆழ்வார்களும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க இருக்கிற பெருமாளை பார்த்து நாலாரிய திவ்ய பிரபந்தம் அப்படின்னு, திவ்யன செலஸ்டியல், பிரபந்தம்னா பாட்டு, 4000 பாடல்கள், அது 108 இடத்துக்கு போய், அப்போ அந்த 108க்கும் திவ்ய கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அந்த 108 கஷேத்திரத்துக்கும் போய் அவங்க வந்து பாடினாங்க. ஆனால் நம்மாழ்வார் மட்டும் எந்த இடத்துக்குமே போகல. அவர் திருப்புழுங்கூர் அந்த திருவுல ஒரு புளிய மரம், அதுல உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சா அந்த பெருமாள் வந்து பாட்டெல்லாம் வாங்கிட்டு போவார். அப்படி இந்த 108 திவ்ய கஷேத்திரத்துல முதல் கஷேத்திரம் ஸ்ரீரங்க கஷேத்திரம். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை ஸ்ரீ ரங்கநாதர் அவர் என்ன பண்ணார், இவர் பாடுறதுக்காண்டி தன்னுடைய பட்டமகிழ்ச்சியான ரங்கநாயகி தாயாரையும் கூட்டிட்டு நேர போய் இவர்கிட்ட நம்மாழ்வாருக்கு முன்னாடி இருந்த உடனே நம்மாழ்வார் வந்து அவரை பத்தி அழகா பாடுறார். பாடி முடிச்ச உடனே இந்த ரங்கநாதருக்கு 2 பேர் உண்டு. ஒன்று அழகிய மணவாளன்னு ஒரு பேரு, இன்னொரு நம்பெருமாள்னு பேரு. அந்த நம்பெருமாள் தாயாரை பார்த்து சொல்றார், இந்த ஆழ்வார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்றார். அதனால
நம்மாழ்வார் என்று அவருக்கு அதுக்கு நம்மாழ்வார்னா தான் தெரியும். மாறன் நம்பிகள்னா யாருக்கு தெரியும்? நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இதை படிச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா அப்ப தெரியும். அந்த நம்மாழ்வார் வந்து பாடின ஒரு பாட்டையுடன் மேலே தொடர்கிறேன். அந்த திருவனந்தபுரம் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த திருவனந்தபுரத்தை பத்தி 11 பாடல் பாடுறாள் நம்மாழ்வார். அந்த 11 பாடல்ல முதல் பாடல் நாம் தேர்ந்தெடுக்கும் சம்பந்த மரண பயத்தை பற்றியது. பின்னாடி அன்னையும் அதை பத்தி ஹிண்ட் கொடுக்க போறாங்க. அதனால அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். கெடும் இட ராஜினவெல்லாம் கேசவா என்ன, நாடும் கொடும்பினை செய்யும் கூட்டின் தமர்களும் குறுக்ககில்லார், விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரம் நகர் புகுதுமின்றே. இதுதான் 10 பாடல் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமிகளை பத்தி பாடி 11வது பாடல் பலஸ்ருதின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் பாடுறார். அந்த பாடல்ல வந்து 4வதுல இருந்து மேல போறோம். என்ன அப்படின்னா, மலையாள தேசத்திற்கு கேரள தேசத்திற்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளுடைய சொந்த இதுன்னு பேரு. அந்த கேரளா தேசத்துல இயற்கையோட இது எல்லாம் அவ்வளவு கொட்டி கிடக்கிறதுனாலதான் அதுக்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னே பேரு. அந்த கண்ட்ரியில அது எப்படி இருக்குங்கிறார், துரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரம் அப்படின்றார். திருவனந்தபுரம் நகர் அது சுத்தி வர எங்க பார்த்தாலும் வயலா இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் நெல் அப்படிதான் இருக்குது. அந்த நெல்லை அப்படி வந்து அந்த வண்டெல்லாம் வந்து மோக்கிறது. சோ சுரும்பலற்றும் தடவயல் அனந்தபுரம் நகர் புகுதிமின்றேங்கிறார். அதுக்கு முந்தின லைன்ல ரொம்ப அழகா சொல்றார், எல்லாரும் பாம்புன்னா பயப்படுவாங்க, ஏன்னா கொடிய விஷத்தை கப்பும், அது கொட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் அப்படின்னு சொல்றாரு. அவர் விரும்பி அவர் படுத்துட்டு இருக்காரு இவர் அப்படின்னு. மத்த கோவில்ல எல்லாம் விட திருவனந்தபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, 3 ஒரு ஸ்ட்ரெயிட்டா பெருமாளை பார்த்தே முடியாது. 3 முதல்ல ஒரு தலையில அந்த பகுதியில வந்து அது இருக்கும், சிரசு காமிச்சுட்டு இருப்பார். அப்புறம் நடுவுல வந்து உடல் அவ்வளவு பெருசா அந்த உடல்ல இருக்கும், அதுல வந்து நாபி கமலத்திலேருந்து பிரம்மா இருப்பார். அப்புறம் கால். அப்போ 3 வாசல் மூலமாகத்தான் அவரை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, விழமுடை அரவில் பள்ளி விரும்பினால் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரம் நகர் புகுதிமின்றே அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த பெருமாளை எப்படி கூப்பிடுறதுங்கிறத ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ இந்த பெருமாளுக்கு 12 நாமம் இருக்கிறது. அதுல முதல் நாமம் கேசவன் அப்படின்னு பேரு. ஏன்னா அவர் கேசவன், சுருண்டு கேசமாவும் இருக்கும். கம்சன் வந்து கேசி அப்படின்னு ஒரு குதிரையை அனுப்பிச்சா அதை வந்து கிருஷ்ண பரமாத்மா குழந்தை கிருஷ்ணன் வந்து சூக்கி ஒரு அடி அடிச்சு அவனை கொண்டார். அதனால அவருக்கு கேசவன் பேரு. கேசவா, மாதவா, கோவிந்தா, நாராயணா, விஷ்ணுவே, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, மாதவா, ஸ்ரீகேஷா, பத்மநாபா, தாமோதரா, பத்மநாபா அனந்தரத்னம். அதை வந்து முதல் பாட்டை வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் அவர். கெடும் இடராயினவெல்லாம் கேசவா என்ன. சோ கேசவான்னு நீங்க ஒரு பேர் சொல்லிட்டீங்கன்னா எல்லா இடர்களும் கெட்டு போயிடும் சொல்லிட்டு, அந்த இடர்களிலேயே மிகப்பெரிய இடர் எது, அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் அன்னை அவர்கள் மிக அற்புதமாக விளக்கினார்கள் அல்லவா, மரண பயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை 2வது லைன்ல போடுகிறார் அவர். நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்ககில்லார் அப்படின்னு. கூற்றுவன் யமராஜா யமன் அவர் என்ன பண்றார், தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சு இந்த உயிர்களை கவர்ந்து வர சொல்லுகிறார். பேப்பர் எடுத்து பார்த்தான்னா ஆபிச்சுரி இல்லாம இருக்காது. ஒரு நாளைக்கு எவ்வளவோ நமக்கு புனரபி மரணம் புனரபி ஜனனம் இருந்தா கூட மரணம் நிறைய இருக்கிறது. அதனால இந்த மரண பயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மரண பயம் அதை தீர்க்கிறதுக்கு 2 பேர் வந்து இந்த கூற்றுவர்களால ஒன்றும் பண்ண முடியல, கூற்றுவர்களின் தமர்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தர் மார்கண்டேயர், அவருக்கு வந்து 16 வயசு அவர் வந்து கொடுத்ததுனால. ஆனால் 16 வயசும் போது அவருடைய ஆவி போயிடுங்கிறதுனால இந்த கூற்றின் தமர்கள்லாம் வந்தார்கள். அவர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருந்தார். அதனால இவங்களால எடுத்துன்னு போக முடியல. சரின்னு சொல்லிட்டு யமராஜாட்ட சொன்ன உடனே யமராஜாவே நேர வந்து அவரை எடுத்துன்னு போலாம் பார்க்கும்போது அவரை வெட்டி உதைத்தார் சிவபெருமான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது யாரு அப்படிங்கிறதுதான் நம்ம சதா சர்வ காலமும் பாடிட்டே இருக்கிறோம், சத்யவான் சாவித்திரி. சோ இந்த சத்யவான் சாவித்திரி என்னும்
எ லெஜெண்ட் அண்ட் எ சிம்பல் அப்படிங்கிற அந்த அற்புதமான இதுல வந்து 12 புஸ்தகம் இருக்கு. ஆனால் பகவான் 1904 அதை வந்து பரோடால ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் 1913 பாண்டிச்சேரி வந்து முடிக்கும் பொழுது 3 புஸ்தகம் தான் வச்சிருந்தாரு. The entire Savitri in that 10 years was completed with only 3 books. The first book was on earth. The second book was beyond earth. The third book was return to earth அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அப்புறம் 1914 அன்னை அவர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சவர் வந்து 1914 1950 பிப்ரவரி வரைக்கும் என்டையர் சாவித்ரி பகவானுடைய அற்புதமான அனுபவங்களுக்கெல்லாம் சேர்ந்து 12 புஸ்தகங்களாக மாறிது. அப்படி 12 புஸ்தகங்களாக மாறின போது அந்த 8வது புஸ்தகம் தான் த புக் ஆஃப் த டெத். அந்த 8வது புஸ்தகத்துல ஒரே ஒரு கேண்டோ தான் டெத் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு. அப்போ வனத்தில் நடைபெற்ற அந்த மரணத்தை பத்தி கூறும் பொழுது அந்த இடத்துல 3ன்னு போட்டிருக்கோம். நீங்க இப்ப கூட சாவித்திரி புக்கை எடுத்து புக் 8 எடுத்துட்டு காண்டோ ஒரே காண்டோ தான். அப்போ ஏன் அது 3 போடணும்னா அது ஒரு ஆஸ்டிச் போட்டு கீழே வந்து பகவான் ஆரம்பத்துல இது 3வது காண்டமாக வைத்திருந்தார். அதுக்காண்டி இது இஸ் பீங் ரீடைன்டுன்னு வரும். ஆக இந்த மரண பயத்தை பத்தி அன்னை சொல்லும் பொழுது 3வதாக வருகிறவங்களுக்கு அப்போ இதை பத்தி திருப்பி பார்ப்போம். இப்போ முதல் வழி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள், த ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா ரீசன் அவுட் த ஃபியர் அப்படின்றாங்க. பயம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுதான் சொல்லுறாங்க. One can say that in the present state of the world, death is inevitable. மரணம் தவிர்க்கப்பட முடியாது. இப்ப இருக்கிற ஸ்டேட்ல வந்து மரணம் இருந்துதான் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரணத்தை விரைவுபடுத்த முடியுமா இல்ல தள்ளி போட முடியுமா? முன்னாடியும் மரணத்தை வாங்கிக்க முடியாது, பின்னாடியும் வைக்க முடியாது. அப்போ என்ன நடக்கிறதோ அது நடந்துதான் செய்யும் சொல்லிட்டு இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி நமக்கு காரணம் கற்பித்து இது பண்ணாங்க. அப்போ வந்து மதர் சொல்றா, ரீசன் டீச்சர்ஸ் that it is absurd to fear something that one cannot avoid அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி மரணம் வந்துதான் ஆகும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நீங்க அப்படியே ரீசன் பண்ணி போனீங்கன்னா அப்புறம் வந்து அவர் மதர் ரொம்ப அழகா சொல்றாங்க, the only thing to do is to accept the idea of death and quietly do the best one can from day to day, from hour to hour, without worrying what is going to happen. So மரண பயத்தை நீக்க முதல் வழி ரீசன் அவுட் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு, this process is really very effective, but it can be used only by the intellectuals. அறிவுஜீவிகளுக்கு மட்டும்தான் இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு மதரை அழகா முதல் இதை சொல்லிச்சுட்டாங்க. So let us proceed to the second அப்படின்னு சொல்றாங்க. So 2வது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழி. இந்த வழியை பத்தி அன்னை எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப அழகா உங்களுக்கும் சேர்ந்ததுதான். அதை ஒரு சுருக்கமா சொன்ன நட்ஷெல்ல சொல்றதா அப்படி இருந்தாது என்ன, put it in a nutshell, அன்னை சொல்கிறார்கள், உன்னுடைய சைத்திய பீயிங்கை கண்டுபிடி. அந்த சைத்திய பீயிங்கை கண்டுபிடிச்சு அது மேலும் உன்னோட சாதனா மார்க்கத்தினால அது வளரும் பொழுது that takes your entire life hold. உன்னுடைய சைத்திய புருஷன் உன்னுடைய எல்லா வாழ்வையும் எடுத்துக்கொள்ளுகிறது. அதுக்கப்புறம் வந்து உனக்கு மரண பயம்ங்கிறதே இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுதோ, இப்ப வந்து நமக்கு ஒரு இங்க இருக்கிற எல்லாருமே நன்றாக தெரிந்தவர்கள், அரவிந்தர் அன்னையின் இலக்கணங்களை எல்லாம் நன்கு படித்தவர்கள், எல்லாம் படித்தவங்க. அதனால எல்லாருக்குமே சைத்திய புருஷன் சைக்கிக் பீயிங்னு எல்லாருமே தெரியும். ஆனா நான் வந்து ஒரு வேற ஒரு விதத்துல ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து சாவித்ரியோட 7வது புஸ்தகம் முழுவதும் யோகாவை பத்தி ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார். அதனாலதான் அதுக்கு பேரே த புக் ஆஃப் த யோகா அப்படின்னு வச்சுட்டு, அதுல 2வது காண்டோவுக்கு ரொம்ப சொல்றாரு அவர். அந்த காண்டோ என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஆன்மாவை தேடி அலைந்த அற்புத கவிதை அப்படிங்கிற. பேரபிள் அப்படின்னா அற்புதமான கவிதை. பேரபிள் ஃபார் த சர்ச் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஈஷா உபனிஷதம் கேனோ உபனிஷதம் பத்தி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார். அந்த கேனோ உபனிஷத்துல வந்து த பேரபிள் ஆஃப் தேவாசுர யுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரவிந்தர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அப்போ பேரபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அற்புதமான கதை, நிஜமாவே நடந்ததாகவும் இருக்கலாம்,
பேரபிளாவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு நம்ம போகிறோம். அது சாம வேதத்தின் கீழே வருகிறது. அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு கதை, அதை பத்தி எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். உத்தால ஆருணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி இருந்தார். ஆருணி அப்படிங்கிறவரோட பையன் அவர் பேர் உத்தாலகர், அவர் அப்பா பேர் ஆருணி. எனவே அவர் உத்தாலக ஆருணி அப்படின்னு அவரோட பேரு. அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு ஸ்வேதகேது அப்படின்னு பேரு வச்சாங்க. அந்த பையன் ஆம்பளை பையனா இருக்கிறதுனால அட்டாஸ் புட்டாஸ்ன்னு ஒரே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். சரி போகட்டும் அப்படின்னாரு. சரி 8 வயசு ஆகுறது, காமம் புகுமும் காயத்ரியை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காயத்ரி ஜபத்தை எல்லாம் இது பண்ணி பொண்ணெல்லாம் போட்டு வச்சார். இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகியும் அந்த பையன் இது பண்றதா இல்ல. அப்ப ஒரு நாள் கூப்பிட்டு 12 வயசு அந்த சேதகேதுவை கூப்பிட்டு, நான் உன்னை குருகுல வாசத்துக்கு அனுப்புறேன், நீ வேதம் எல்லாத்தையும் நல்லா கத்துட்டு வா, 12 வருஷம் குருகுல வாசம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அந்த பையன் போயிட்டு 12 வருஷம் கழிச்சு 24 வயசு வாலிபனா வரான். அவன் வரும்போதே இவர் உத்தால ஆருணி பாக்குறாரு, இந்த ஸ்வேதகேது ஒரே அகங்காரமா வரான். 2 things he didn't like. ஒண்ணு என்ன அப்படின்னா, கம்பீரமா இருக்கலாம் ஆனா அகங்காரம் இருக்கக்கூடாது. இவன் உடம்பு முழுதும் அகங்காரமா இருக்கேன்னு. 2வது முகத்துல தேஜஸே இல்லை. என்னடா அது தேஜஸையும் காணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்தவன் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் சொல்லி அபிவாதனம் பண்ணா, அப்படி அபிவாதனம் பண்ணவனை இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அவன் ஸ்வேதகேது அகமஸ்மிபோ அப்படின்னு சொன்னேன்னு ஸ்வேதகேது சர்மன்னு தீர்காயுஷ்மான் பவ சர்வமங்கல பிராஸ்திரஸ்து இப்படிலாம் சொல்லணும். அது சொல்லிட்டு அவர் எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா, ஏன அச்சுதம் சுதம் பவத்ய அமதம் மதம் அதிஜாதம் விஜாதம் இது அப்படின்னு ஆடி போயிட்டான். அப்படியே எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதவை அவதிப்படியுமோ, அதை பற்றி என்ன கத்தின்னு இருக்க உன்னோட குருநாதர்ட்டேந்து சொல்டா எனக்கு அப்படின்னாரு. ஆடி போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he could not believe this. இது என்னது எது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, அதனால நடுநடுங்கி போய் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் சிரித்தி கொண்டே அவர் சொன்னாரு, கவலைப்படாத தம்பி சோம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 3 அற்புதமான விவரங்களை சொன்னார். இரும்புங்கிறத எடுத்துட்டார். அதை பத்தி சொல்லிட்டு, இந்த இரும்பை பத்தி ஒரு இரும்பு துண்டை எடுத்துட்டு அதை இதை பண்ணினா அந்த இரும்புனால என்னென்ன செய்யப்படுகிறதோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடல் நீர் ஒரு ஸ்பூனை கொண்டு அதை டெஸ்ட் பண்ணினோம், இந்த கடலில் இருக்கிற நீர் அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தாப்புல ஒரு மணல், இந்த மணலை வச்சு அதை என்ன டெஸ்ட் பண்ணினா அந்த மணல் என்னென்ன விதமா வருதோ எல்லாம் மணல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பராவித்யாயன் பகவான் ஸ்ரீ அற்புதமாக சொல்லுவார். பராவித்யா, இறைவன் தான் பரம்பொருள். அதை பத்தி தெரிஞ்சின்றா நீ எல்லாம் தெரிஞ்சதாகும் சொல்லிட்டு அடுத்து 9 முறை அவர் சொல்லுகிறார், தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு. தத் துவம் அசி ஸ்வேதகேது அப்படின்றார் அவர். இந்த இறைவனை பற்றி சம்ஸ்கிருதத்துல குறிக்கும் போதோ புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புல்லிங்கம் என்பது ஆண்பால், ஸ்ரீலிங்கம் என்பது பெண்பால், நபும்சகலிங்கம்ங்கிறது நியூட்ரல் ஜெண்டர் அப்படின்னு. ஷி ஷி தட், நாட் இட், தட். அப்போ THAT தட்டுங்கிறது சம்ஸ்கிருதத்துல தத்து. அப்போ தத்து அந்த இறைவன், துவம் அப்படின்னு நீ, அசி இருக்கிறா என்று அறிந்து கொள்ளன்னு. சோ இந்த தத்துவமசி சேதையதுன்னு நான் சொன்னது 4 மகா வாக்கியங்கள்ல ஒரு அற்புதமான மகா வாக்கியம் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. அது இன்னும் சுருக்கமாக்கிறேன், டைம் இல்லைங்கிறதுனால. அதாவது அன்னமய புருஷன், அதுதான் நம்மளுடைய தேகத்துக்குள்ள இருக்கிற இறைவன். அன்னமய தேகத்திலே அன்னமய புருஷனாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே தத்துவமசி சேதகேது நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அன்னமய தேகத்தை யார் இயக்குகிறார்? உள்ள போனா பிராணமய தேகம். சோ இந்த பிராணமய தேகத்திலே பிராணமய புருஷனாக இறைவன் இருந்து கொண்டு இந்த அன்னமய தேகத்தை, அதுல இருக்கிற புருஷனும் இவரும் ஒண்ணுதான், இயக்குகிறார். 2வது ஸ்டெப் தத்துவமசி, 2வது தடவை சேதகேது. 3வது இந்த அன்னமயமான தேகத்தையும் பிராணமயமான தேகத்தையும் இயக்குவது என்னவோ மனோமயமான தேகம்.
அந்த மனோமயமான தேகத்தில் இருக்கும் மனோமய புருஷனை பற்றி த சிந்தசிஸ் ஆஃப் யோகால பகவான் ஸ்ரீ அரவிந்தர் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் மனோமய புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28-30 பக்கம் படிச்சு பார்க்க நீங்க அப்கோர்ஸ் கிளாஸஸ் எல்லாம் கண்ணப்பன் ஐயாவோட கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்க. நீங்களே எத்தனையோ பேர் சிந்தசிஸ் யோகாவை பல முறை கூட படிச்சிருக்கீங்க. சோ இந்த மனோமய புருஷனில் இருக்கும் மனோமய தேகத்தில் இருக்கும் மனோமய புருஷன் தத்துவமசி, 3வது தத்துவமசி சேதகேது. அப்புறம் 4வது என்ன அப்படின்னா, இந்த 3ஐயுமே இயக்குவது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அறிவுதான் இயக்குகிறது. சோ விஞ்ஞானமய தேகம். சோ இந்த விஞ்ஞானமயமான தேகத்தில் விஞ்ஞானமயமான புருஷனாக இருந்து இந்த 4ம் இயக்கப்படுகின்றன. தத்துவமசி சேதகேது. இது 4வது. அடுத்தது 5வது. அந்த 5வது 6வது 7வது 3ஐயும் சேர்த்து அவர் ஆனந்தமய புருஷன் அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம விரிக்க போறோம். என்னன்னா 5வதாக ஆத்மா. அப்போ என்னுள் இருக்கும் ஆத்மா, அதுக்கு ஜீவாத்மா அப்படின்னு பேரு. இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற சோல், SOUL சோல் அப்படிங்கிறது தான் இந்த 4ஐயும் சேர்த்து 5வது அதுவும் சேர்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இன்னுள் இருக்கக்கூடிய இந்த சோலும், இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரோட சோலும் எல்லாம் வேற வேறையா அப்படின்னா அப்பேரண்ட்லி இட் லுக்ஸ் வேற வேற. ஆனால் இது எல்லாமே காஸ்மிக் புருஷா, விஸ்வமய ஆன்மா, விஸ்வான்மா அப்படிங்கிறதுதான். ஓ, விஸ்வமய ஆன்மாவா தத்துவமசி சேதகேது. அது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது அவ்வளவுத்தையும் அன்னமய புருஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த புருஷன் வரைக்கும் எல்லாம் இறைவனே. சோ பரமாத்மா, அந்த பரமாத்மாவை நீ தெரிஞ்சுக்கிறது பகவான். யோகாங்கிறத பத்தி எவ்வளவோ பேரு எவ்வளவோ எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அற்புதமான இது கொடுக்கிறார். என்ன, யோகா இஸ் த ஹையஸ்ட் ராப்சர் அண்ட் த நோபிளஸ்ட் யூட்டிலிட்டி அப்படிங்கிறார். அப்போ இந்த பரமாத்மா எப்படி இருக்கிறாருங்கிறதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். அவரை பத்தி நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா தட் இஸ் த ஹையஸ்ட் ராப்சர். சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஸ்வரூபத்துல இருக்கிறார் இறைவன். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதுவே ஹையஸ்ட் ராப்சர். இன்னொரு இது என்ன சொல்றார், நோபலஸ்ட் யூட்டிலிட்டி அப்படிங்கிறார். நம்ம மனுஷ ஜென்மம் ஏன் எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு 1000 ரூபாய் மை வைக்கலாமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் பணம் வைப்பாங்க, நம்ம பணமும் அதோட சேர்ந்துடும். எப்படி தெரியும்? ஏதாவது ஆர்டிகிள் வாங்கி கொடுக்கலாமே, சரி ஒரு இந்த அழகான ஒரு படம் வாங்கி கொடுக்கலாமான்னு அந்த படத்தை அவங்க வீட்டுல வச்சுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. யூட்டிலிட்டி ஆர்டிகளா வாங்கி கொடுப்போமே, ஒரு ஸ்டவ் ஸ்டவ் வாங்கி கொடுப்போம், இதெல்லாம் படிப்போம்னா யூட்டிலிட்டி. அப்போ அந்த இந்த மாதிரி யூட்டிலிட்டின்னு பார்க்கும்போது விச் இஸ் த நோபிளஸ்ட் யூட்டிலிட்டிங்கிறார். இந்த மனுஷ ஜென்மத்தை தான் சொல்லிட்டு பகவானோட பூரண யோகம் இந்த சச்சிதானந்தத்தை சுப்ராமெண்டல்ங்கிற இதுல இறக்கி கொண்டு அதை நம்ம இதுல வரைகிறது அப்படிங்கிறது தான். சோ இந்த தத்துவமசி ஸ்வேதகேது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பகவானாலும் ஸ்ரீ அரவிந்தராலும் நடுவுல ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தட் இஸ் திஸ் சைத்திய புருஷன். சோ இந்த சைத்திய புருஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான கான்செப்ட் தான் நம்ம அரவிந்தர் யோகத்துக்கே மூலாதாரமானது. அதை பத்தி மதர் ரொம்ப அழகா சொல்றாங்க. தட் இஸ் த செகண்ட் மெத்தட் ஆஃப் ஹவு டு ஓவர் கம் மரண பயம் அப்படிங்கிறது. செர்ச் ஃபார் த சைக்கிக் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு, நோ டவுட் தீஸ் பீப்புள் ஷுட் ஹாவ் ரீகோர்ஸ் டு த செகண்ட் மெத்தட். யாரு? முதல் மெத்தட் இன்டலெக்சுவல்ஸுக்கு மட்டும்தான். அப்போ அறிவுஜீவியா இருந்து ஆமா மரண பயம்ங்கிறது ரீசனே கிடையாது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எனக்கு மரண பயமே கிடையாதுன்னு சொல்றவாள்லாம் இன்டலெக்சுவல். அதனால மத்தவங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், த மெத்தட் ஆஃப் இன்னர் சீக்கிங் சொல்லிட்டு, இந்த இன்னர் சீக்கிங் அப்படிங்கிறது தான் உள்ளொளி தேடல் அப்படிங்கிறது தான். அதுதான் த லைட் ஆஃப் த சைக்கிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, சைத்திய உணர்வின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமா சொல்றாங்க. பெர்சிவியரிங் வில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமது ஷியாமலா அம்மா அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நைட்டு நீங்க படுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சாதனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாதனா மார்க்கத்துல இருந்து இது பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி பெர்சிவியரன்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் ஷூர் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ்
ஹவு டு அவேக் தி சென்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடல்ங்கிறது வந்து நிலையற்ற வடிவங்களில் ஒன்று. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் மாறிண்டே போகும். இந்த மனம்ங்கிறதோ நம்ம கட்டுப்பாட்டு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த சைத்திய புருஷன் என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் ஃபியர் இன்ஸ்டன்ட்லி வேனிஷஸ் அண்ட் யூ வாக் த்ரூ லைஃப் வித் த காம் சர்டிடியூட் ஆஃப் அ ஃப்ரீ மேன் அப்படின்னு சொல்லிட்டு, டெத் இஸ் நோ லாங்கர் எக்ஸ்டிங்ஷன், இட் இஸ் ஒன்லி எ டிரான்சிஷன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் சொல்லிட்டு, இரண்டாவது வகையில மரண பயத்தை நீக்குவதை பற்றி மிக அற்புதமாக அன்னை அவர்கள் விளக்குகிறார்கள். இப்பொழுது மூன்றாவது இதுக்கு போவோம். இந்த மூணாவது இதை பத்தி த மெத்தட் ஆஃப் டீத் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு அதை பத்தி கொஞ்சம் நிறையவே நம்மாழ்வார் மூலமாக நான் விளக்கிட்டேன். அதே இதைத்தான் அன்னை அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த தட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஃபெய்த். அதாவது பக்தி யோகத்துல இறங்கி இந்த பக்தியோட இதுல போகும்போது அது வந்து the third method is for those who have faith in a God, their God, and who have given themselves to him அப்படின்னு சொல்லிட்டு, they belong to him integrally. அவங்களோட வாழ்க்கையில இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது என்ன அப்படின்னு. என்னோட இஷ்ட தெய்வம் தான் என்னை உருவாக்கித்து, என்னோட இஷ்ட தெய்வம் தான் என்னை நடத்தின்னு போறது, இவ்வளவு வருஷமா என்னை காப்பாத்தின கடவுள் இனிமே காப்பாத்தாம இருக்க மாட்டானா, இல்ல எனக்கு மரணம் வந்துருக்கு அப்படின்னு நான் அவன்கிட்ட தானே போயிடுது அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் இதுக்கு போயிட்டோம்னா, அதுதான் அவர் சொன்னார். கெடும் இடராகினவெல்லாம் கேசவா என்ன, நாலு கொடுவினை செய்யும் கூட்டின் தமர்களும் குறுக்ககில்லார், விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலட்டும் தடமுயல் வனர் அனந்தபுரநகர் புகுதிமினே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்மாழ்வாரோட பாசுரம். மதர் வந்து அதைத்தான் சொல்றார். இந்த மாதிரி இறைவனோட பாதார விந்தங்களையே சதா சர்வ காலமும் நாம் தாளாடப்பட்டு பூரண பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுதான் இந்த மெத்தட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அப்புறம் 3 வழியை பார்த்துட்டோம். முதல் வழி பிலாங்ஸ் டு த இன்டலெக்சுவல், செகண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சைத்திய புருஷன், தேர்ட் இஸ் த ஃபெய்த் ஆஃப் பர்த். அப்புறம் 4வது பத்தி தான் மிக அற்புதமாக ரொம்ப விவரமா போயின்னு இருக்கு. எனக்கு ஆல்ரெடி 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால எப்படி 5 நிமிஷத்துல இதை சொல்ல முடியும்னு தெரியல. அதனால கொஞ்சம் விளக்கிட்டு போயிடுறேன் நான். அதாவது மதர் வந்து சொல்றார், இந்த 4வது வழி யாருக்கு அப்படின்னு சொன்னா, வேரியர் வீரர்களுக்கு அப்படின்றாங்க. ஃபைனலி தேர் ஆர் தோஸ் ஹூ ஆர் பார்ன் வாரியர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் பிறப்பிலேயே போராளிகள் அப்படின்றாங்க. They cannot accept life as it is and they feel pulsating within them their right to immortality and integral and earthly immortality. பூரணமான புவிசார்புடைய மரணம் இன்மை என்பது எனது பிறப்புரிமை என்பதை அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அக்கார்டிங் டு தம் மரணம்ங்கிறது இஸ் அ பேட் ஹேபிட், அது ஒரு கெட்ட பழக்கம், அந்த பழக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. ஆனா இந்த இதுல என்ன ப்ராப்ளம்ங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. This conquest entails a desperate combat against an army of fierce and subtle assailants, and unless you have an indomitable spirit and take care of several places which are intermingling with each other, you cannot come out அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வெவ்வேறு தளங்கள்ல நீங்க போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முதல் தளம் பேட்டில் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மனசுலதான் சதா சர்வகாலமும் மனசுதான் நம்மளை எல்லாம் கெடுத்துன்றது. அதனால இந்த மனசை எப்படி இந்த கூட்டு பரிந்துரை மூலமாகவும் கட்டாயப்படுத்தும், ஓவர் ஹெல்மிங் அண்ட் கம்பலிங் இது பண்றதுனாலும் இது பண்றத அதுல இருந்து இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விதிவிலக்கா எடுத்துக்கணும் அப்படின்னு பிடிவாதமான இது சொல்லணும்ன்றாங்க. மரணம் தவிர்க்க முடியாதது, தவிர்க்க எண்ணுதல் மடமை, பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்றாங்க. அண்ணன் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நவம்பர் 24 சாயந்தரம் அந்த 5 அந்த சித்தி டேம் போது 24 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து அன்னையோட சிஷ்யர், அவருக்கு தத்தான்னு பேர் கொடுத்தாங்க. தட் லேடி இந்த இதெல்லாம் பர்மியா அந்த இதெல்லாம் மத்த இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா அன்னைகிட்ட வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வெளியில வந்து பகவான் அரவிந்தர் மரணத்தை வென்றி விட்டார் அப்படின்னு அவங்க கூறுறாங்களாம். அன்னைக்கு அந்த அந்த மாதிரி அந்த மனத்துல என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் தடை பண்ணி அதுல முதல்ல வெல்லுங்க,
சரி, மனத்தளவுல அடக்கிட்டோம். அடுத்து என்ன வரும்? பேட்டில் இந்த ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ், the second battle is the battle of the feelings. That means fight against the attachment to everything that one has created, everything one has loved. So நம்மள நிறைய பந்தங்கள், பாசங்கள் இதெல்லாம் இருக்கு. அகங்காரம், மமகாரம். அகங்காரம்னா நான் நான், மமகாரம் என்னுடையது என்னுடையதுன்னு அதெல்லாம் விடாப்பிடியா பண்ணி ஒவ்வொன்னா அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டே கடைசியாக நீங்க இந்த ஃபீலிங்ஸையும் ஓவர் கம் பண்ணி டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆஃப்டர் த ஃபீலிங் கம்ஸ் த சென்சேஷன்ஸ். ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள், சென்சேஷன்னா அந்த லெவல்ல அந்த இதெல்லாம் பண்றது. ஹியர் த ஃபைட் இஸ் பிட்டிலெஸ், இரக்கமே இல்லாததுன்றாங்க. அண்ட் த அட்வர்சரிஸ் ஆர் ஃபார்மிடபிள், எதிரிகளும் எக்கச்சக்கமா இருக்காங்க. They can sense the slightest weakness and strike when you are defenseless. உங்ககிட்ட ஒரு இது இல்லாத போது உன்னை தூக்கி சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னென்ன அப்படிங்கறத அழகா இது பண்ணி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மனசளவுலையும் ஃபீலிங்ஸ் அளவுலையும் சென்சேஷன் அளவுலையும் வந்துருவீங்க. கடைசியா வர்றதுதான் பேட்டில் இந்த பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உடல் அளவுல எப்படி இந்த பாடல் வருதுன்னு. We come now to the most terrible battle of all, the physical battle, which is fought in the body. For it goes on without respite, ஓய்வே இல்லாமல். ஆர் ட்ரூஸ், போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே இல்லாம இந்த பாடி டிஸ்இன்டகிரேஷன் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கிறது. அதனால இதுதான் இப்ப மதர் சொல்றாங்க பாருங்க. I say at birth, for in fact the two movements are டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிஸ்இன்டகிரேஷன். டிஸ்இன்டகிரேஷன்னா அப்படியே போயிட்டே இருக்கிறது. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் திருவுருமாற்றம். இது பெர்த்ல இருந்தே ஆரம்பிச்சிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடல் அளவுல இந்த திருவுருமாற்றத்தை கொண்டு வர்றதுக்காண்டி எப்படி எல்லாம் பண்ணலாம்ங்கிறத மேல 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 ரொம்ப அற்புதமா அடிச்சுட்டே போய் நாலாவதாக இன்னும் சொல்ல போனா மத்த எல்லா யோகத்தை விட பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னையோட பூரண யோகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, லைஃப் இந்த 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 இதுல லைஃப் டிவைன், நம்ம உடலை கடைசியா தெய்வீகமா திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். சோ திருவுருமாற்றம் செய்யப்பட்ட தெய்வீக உடலில் இந்த மாதிரி ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வது, அதுதான் எங்களோட இன்டெக்ரல் யோகாவோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு மதர் முடியும் போது லாஸ்ட் பேரா ரொம்ப அழகா சொல்றாங்க. All this time the consciousness stands like a sentinel in a trench. ட்ரென்ச்னா ஒரு பெரிய அகழி. அந்த அகழி அதை தாண்டி உள்ள வராம ஒரு காவலாளி காத்துன்னு இருக்கான், சென்டினல். அதே மாதிரி உங்களுடைய கான்சியஸ்னஸ் உணர்வு இருக்குது இல்லையா, அதை ஒரு சென்டினலா வச்சுக்கணும். யூ மஸ்ட் ஹோல்ட் ஆன் அட் ஆல் காஸ்ட். Cure of fear or slackening of vigilance, keeping an unshakable faith in the mission to be accomplished and in the help from above which inspires and sustains you அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இதை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, விக்டரி வில் கோ டு த மோஸ்ட் என்டியூரிங். யார் இடைவிடாமல் கடைசி வரைக்கும் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இது கலெக்டிவ் ஒர்க்ஸ் ஆஃப் மதர் 12வது புஸ்தகத்துல 82 87 பக்கத்துக்கு வந்திருக்கிறது. இத நம்முடைய ஆல் இண்டியா மேகசைன்ல டிசம்பர் மாசம் 2022ல கொண்டு வந்தாங்க. தமிழ்லயும் இருக்கு. ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லா ஹெட்டிங் கொடுத்து த ஃபியர் ஆஃப் டெத் அண்ட் த 4 மெத்தட்ஸ் ஆஃப் காம்பரிங் இட்னு கொடுத்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக இந்த தலைப்புக்கும் இதுக்கும் வருவோம். தலைப்பு என்ன? வேதியியல் மாற்றம். நீங்க இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கீங்க ரங்கராஜன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறத பகவான் நமக்குள்ள எப்போ இந்த நான் சொல்ல போற வேதியியல் மாற்றம் வந்திருக்கோ அப்போ நமக்கு மரண பயம் இன்னும் துளி கூட இருக்காது. இன்னும் சொல்ல போனா நம்ம அன்னை அரவிந்தர்களின் குழந்தைகளாகவே எப்பொழுதும் இருப்போம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மாலினி சகோதரி அவர்கள் மாலினி நாராயணன்
அந்த மந்த்ராவை பத்தி சொன்னாங்க. ஆஸ் when the mantra sings in the yogas சொல்லிட்டு 2 வாரம் முன்னாடி. போன வாரம் ஐயா ரவி முருகன் அவர்கள் மிக அற்புதமாக கிட்டுதா எப்படி அவரோட இதுல இருந்து இது பண்ணி அவர் எப்படி அன்னையோட பக்தர்கள் எல்லாம் அரவிந்தரோட பக்தர்கள்லாம் எப்படி எப்படி இருக்காங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்காங்கிறதே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ நம்ம வேதியியல் மாற்றத்தின் கடைசி இதுக்கு வருவோம். சாவித்ரி, த புக் ஆஃப் த எவர் லாஸ்டிங் டே, நித்தியமாகிய பகல், அதை பத்திய புஸ்தகம். அதுல த சோல்ஸ் சாய்ஸ் அண்ட் த சுப்ரீம் கன்சம்மேஷன், ஆன்மாவின் எதை சாய்ஸ், எதை தேர்ந்தெடுக்கிறது, இறைவனோடு ஒன்றுவதைத்தானே தேர்ந்தெடுக்கும். அதுல கடைசியாக இந்த வேதியியல் மாற்றம் என்ன உங்களுக்குள் நடந்துருக்குன்னா வரப்போகுதுங்கிறத பகவான் 710வது வாக்கியத்துல எல்லாரும் இது ஏற்கனவே MKR ஐயா அவருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. A divine force shall flow through tissue and cell and take the charge of breath and speech and act, and all the thoughts shall be a glow of suns and every feeling a celestial thrill. நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வும் வேதியியல் மாற்றத்தினால் அன்னையையும் அரவிந்தரையுமே சதா நினைத்து முற்றிலும் செலஸ்டியல் த்ரில்லோட இருக்கும். எனவே வேதியியல் மாற்றத்தின் ஆரம்பித்த இடத்துக்கு வருகின்றேன். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சமஸ்திதக நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன். மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும். நன்றி ஐயா ரவி முருகப்பன் அவர்களே. கோட்டீஸ்வர்ஸ்.